விஷாலோட கேப்டன்சி பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது எல்லாருமே விஷாலுக்கு நெகட்டிவாக தான் சொன்னாங்க. பட் வந்து முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னார். என்னென்னா யார் என்ன கேட்டாலும் அந்த டைமில் அவர் அவைலபிளாக இருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் ரொம்ப பொறுப்பான ஒரு புது விஷாலை பார்க்க முடிஞ்சது. அப்படி நம்ம மனசில் நினச்சதை சொன்னது மாதிரி இருந்துச்சு. ஒரு பொறுப்பான கேப்டனாக நடந்துக்கிட்டாரு. ஒரு புது விஷாலை பார்க்க முடிஞ்சது மாதிரி இருந்தது நமக்கு. பட் ஒரு சில அவருக்கு அன்புக்குரியவர்கள்ட்ட மட்டும் அவர் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட அவரால் ரொம்ப கோவப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாரோன்னு தோணுச்சு சார்னு ரொம்ப டீசெண்டாக அவரோட வார்த்தைகளை எடுத்து வச்சார். உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அதர்வைஸ் விஷால் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக தான் இருந்தாங்க. அந்த டாஸ்கில் மட்டும் அன்ஷிதா கிட்டே எக்ஸ்ட்ராவாக கோவப்படலையே தவிர மற்றவங்க எல்லார்கிட்டையுமே அன்பாக தான் இருந்தார். அதுதான் அவரும் விஷாலும் சொல்கிறாரு. பட் எனக்கு என்னவோ அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான ரோஸ்ட் மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது வந்து ஆனால் விஜய் சேதுபதி சார் ரொம்ப மெச்சோர்டாக எடுத்து வச்சுருப்பாரு. அன்ஷிதா வந்து விஜய் விஷால் மேலே எல்லாரும் வச்ச கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு, அவர் உங்களை அரசுன்னோ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கிட்டோம், அது நம்மளோட பிரச்சனை இல்லை, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது அவர் பதில் சொல்லிக்குவார். நீங்கள் அவரோட கேப்டன்சி பற்றி மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப மெச்சூர்டாக விஜய் சேதுபதி சாரும் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் விஷாலுக்கு இது கொஞ்சம் லாங் ரோஸ்ட் மாதிரி தோணுச்சு. ஃபேஸ் அப்படி ரொம்ப டல்லாயிடுச்சு. அப்புறமா அதை சரி பண்ணுறதுக்காக விஜய் சார் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து விஷாலோட நிறைகளை சொல்ல சொன்னாங்க. அப்போ எல்லாருமே நிறைகள் சொன்னாங்க. அந்த எல்லா நிறைகளும் உண்மை தானே அப்படின்னு, அதனால் நீங்கள் சேரப் பண்ணுங்கிற மாதிரி விஜய் சார் வந்து விஷால் கிட்ட சொன்னார். பட் இருந்தாலும் வெளியில் வந்து விஷால் வந்து அருண் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னடா ஒன்று பண்ணுங்கிறதுக்காக எல்லாரும் என் மேலே அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னார். பட் அருண் வந்துட்டு இல்லைடா உன் ஃபேஸ் டல்லாகிடும், வெளியில் தெரிஞ்சால் டல்லாகிடும், ஸோ நீ இப்போதைக்கு எதுவும் பேசாத, எபிசோட் முடிஞ்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஸோ அதில் விஷாலை தட்டி கொடுக்குறாரு. இந்த இன்னொரு இடத்துலையும் முத்து வந்து கரெக்டாக விஷாலோட தப்பை எடுத்து சுட்டி காட்டியிருப்பார். அது எப்படின்னா விஜய் விஷாலும் அந்த மஞ்சரிக்கும் அன்ஷிதாவுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில் அன்ஷிதா வயிறு வலிக்குதுன்னு வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது அப்போ வந்து மஞ்சரி கிட்ட கோவப்படாமல் அன்ஷிதா கிட்ட கோவப்படாமல் மஞ்சரி கிட்ட மட்டும் விஷால் வந்து கோவப்பட்டிருக்காரு போல இருக்கு. ஸோ அந்த இடத்துல பயாஸ்டாக நடந்தாருங்கிற குறையை எடுத்து வச்சார். இருந்தாலும் விஷாலோட கேப்டன்சி அவ்வளோ மோசம் இல்லை. முத்துவோட அதாவது எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது ரொம்ப மோசமாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டாகவும் இல்லைங்கிற மாதிரி. மற்றபடி எல்லாரும் சொன்ன ஃபுல் நெகட்டிவ்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.